திரும்ப திரும்ப இந்த வாழ்க்கையை நாம் இழந்த இந்த லைஃபை, நம்முடைய கனவுகளை, நம்முடைய அபிலாஷைகளை எழுத்தாளர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளும் எவ்வளவு கனவுகளை தேக்கி கொண்டு இந்த சமூகத்திற்கு நாம் வாழ வந்திருப்போம். எனக்கு தெரிந்து குதிரை வண்டியில் வந்தவன் என்று தமிழ்ச்செல்வன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் ஒரு பொண்ணுக்கு என்ன தெரியுமா, ரொம்ப சின்ன ஆசை இருக்கும் அவளுக்கு. உயிரே போனாலும் திருப்பூரில் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு நினைப்பாவ. இல்லை, அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க வீட்டில் மொத்தம் 3 பொண்ணுங்க. 3 பொண்ணையும் பக்கத்து தெருவிலே கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவினாஷில், திருப்பூரில், இப்படி பல்லடத்தில் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டு 4வது பொண்ணுவை பிஎஸ்சி படிப்பா. அது என்ன ஆகிடுன்னா, கல்யாணம் ஆனதாகவே தெரியாது இவங்க அந்த பொண்ணுங்களுக்கு. எப்பயுமே அம்மா வீட்டிலே இருக்குங்க. அதுங்க எப்போ வந்தாலும் அம்மா வீட்டில் 3 பொண்ணுங்களும் இருக்கும், அவங்க குழந்தைங்க இருக்கும். இதுங்க கல்யாணம் ஆகி எங்கேயோ வெளியூருக்கு போன ஃபீலே இருக்காது. இந்த பொண்ணுக்கு என்ன ஆசை இருக்குது, நான் சின்ன வயசில் உயிரே போனாலும் திருப்பூரில் மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது. நாம் குறைஞ்சபட்சம் இந்த டெல்லின்றாங்க, டெல்லிலாம் எங்கே இருக்குதுன்னே அவளுக்கு தெரியாது. இந்த டெல்லி, கல்கத்தா, காஷ்மீர்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பக்கமாக ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண போயிடணும் அப்படின்னு நினைப்பாள். இதான் அவளுடைய உள்ளுக்குள்ளே அவளுக்கு இருக்கிற கனவு. இப்போ ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சு வருவா, வீட்டில் 10 பேர் உட்காந்துப்பாங்க. அவங்க அம்மாவை கூட்டுக்கப்பா, என்னம்மா எல்லோரும் வந்துக்கிறாங்க, என்னவா உன்னை பொண்ணு பார்க்க வந்துக்கிறாங்க அப்படின்றவா. டக்குன்னு அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு என்னதம்மா கேட்பா, அம்மா எந்த மாநிலத்திலேருந்து, எந்த ஸ்டேட்டு? மாநிலமா, அடுத்த தெருவுடி. முடிஞ்சா அந்த பொண்ணு நாள் வச்சுருந்த கடவுளாம் தூள் ஆயிடுச்சா, அடுத்த தெருவா. அவள் போய் உள்ளே குமுறி அழுவா. சனினே, படிக்கும்போதே கல்யாணம் அமையிறது எவ்வளோ முக்கியம். போய் முகத்தை கழுவிட்டு வா. முகத்தை கழுவி பொட்டு வச்சுன்னு காஃபி கொடுப்பா. இப்போ மாப்பிள்ளை யாரான்னு பார்த்தா பிடபிள்யூடியில் இன்ஜினியர். நம்ம ஒரு ஸ்கொயர் வச்சுருப்போம் ஒரு ஃபேமிலியில். பிடபிள்யூடியில் இன்ஜினியர்னால், நான் சொல்கிற இந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் அவருக்கு 4500 சம்பளம். ஆனால் அவங்க அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? சம்பளம் தான் பாப்பா 4500, தினந்தோறும் 2000 வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம். ஏன்னா அவர் முடிஞ்சா நம்ம ஸ்கேல் இதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்ல. எங்கள் இபியில் நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரு. என்கிட்ட இந்த 24 வயசு பொண்ணுங்களாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுடிதார்லாம் போட்டு, தேவதைகள் இல்லை, வானத்திலேருந்து இறங்கி வச்சிருந்த தேவதைகள் மாதிரி அப்படியே என் பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அப்படி அழகாக ஒரு பொண்ணு ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதினே என்கிட்ட கேட்குது, பவா சார் நம்ம ஆஃபீஸில் எப்படி பவா சார் பழக்கம் அப்படின்னு. ஒன்றும் புரியல எனக்கு. என்ன பழக்கமா என்ன? இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி சாயங்காலம் பிரித்து கொடுப்பீங்களான்னு கேட்குது. ஆமாம், இதுக்கு பிரித்து கொடுக்குறதுக்கு தான் நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராகிறேன். சொல்லி கொடுக்குது. இந்த கல்வி முறை இபிக்கு வேலைக்கு போய்ட்டு, பாப்பா 20 லட்சம்னாலும் உங்கள் அப்பா கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி உனக்கு வேலை வாங்கி கொடுத்துட்றேன், டெய்லி 10,000 ரூபாய் வாங்கினுவா பாப்பான்றாங்க. பாப்பா சுடிதார் போட்டுன்னு வரும்போதே டெய்லி 10,000 கிடைக்குன்ற கனவோடு வருது. பார்த்தா ஜெயிலுக்கு போகுது. அதை பற்றிலாம் கவலையே இல்லை நம்மளுக்கு. இதெல்லாம் பழகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு சொரணையற்ற சமூகமாக மாறிவிட்டோம். என்ன சார் ஜெயிலுக்கு போயிட்டு கூட நல்லா இருக்கட்டுமே சார், அந்த மனநிலைக்கு நம்ம போயிட்டோம். இந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க, நீ பிடபிள்யூல இன்ஜினியரு, மாதம் 4500 சம்பளம், அது கவலை இல்லை, டெய்லி 2000 முடிஞ்சிச்சா. டக்குன்னு ஒரு நாள் இவன் ஃப்ளைட்டில் வருவான் மாப்பிள்ளைன்னு நினச்சிருந்தாலும் குதிரை வண்டியில் வந்துக்கிறான். அவன் குதிரை வண்டியில் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே தனி கொடுத்தனம் போயிட்டாங்க. அந்த பொண்ணு பேர் வசந்தி. அவளுக்கு அப்படியே குமுறி வருது அழுகை. இது யார்கிட்ட போய் சொல்கிறது? இந்த கிட்டத்தட்ட இது ஒரு வகையான கொலை. இது அந்த பொண்ணினுடைய மன உணர்வுகளை கம்ப்ளீட்டாக அந்த அப்பாவும் அம்மாவும் சொந்தக்காரங்களும் சேர்ந்து கொலை பண்ணிட்டாங்க. தெரியவே இல்லை. அப்படி பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை கொஞ்சம் தொப்பை விழுந்துடும். பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல வாழ்க்கை நடத்தினுங்கிறான்னு அர்த்தம். ஆமாம், அவன் கொஞ்சம் தொப்பெல்லாம் விழுந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பான். பர்ஃபெக்டாக நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோமா அப்படின்றதுக்கு 2 அடையாளங்குது தமிழ்நாட்டில். ஒன்று, சாப்பிட்டுட்ட பிறகு ஒரு டம்ளர் பால் சாப்பிடுவான், நைட்டில் 2 பழம் சாப்பிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழறான். இதுக்கு மேலே வாழறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த மாப்பிள்ளை டெய்லி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு 2 பழம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக என் மனைவியை வச்சுனுங்கிறதா அவன் நினச்சிக்குவான். அதான் முக்கியம் ஆச்சா. இப்போ புதுசாக ஒருத்தர் கல்யாணம் ஆகி இவங்க வீட்டு பக்கத்துலேயே குடும்பம் வருவாங்க, போர்ஷன் வீட்டில். அவங்க டெய்லி சண்டை போட்டுக்குவாங்க. அவங்களும் லவ் மேரேஜ் தான். டெய்லி சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டோன்னே ஒரு நாள் இவங்ககிட்ட அவன் ரிப்போர்ட் பண்ணுவான், அண்ணே
நான் பார்க்குறேனே, இவ்வளவு நிறைவாக பரமசிவனும் பார்வதி மாதிரி ஒரு வாழ்க்கை நடத்துகிறீங்க. எங்கள் வீட்டில் டெய்லி சண்டை வருது. நான் எப்படி வாழ்ந்தால் இந்த சண்டையெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். இவன் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான், நான் தம்பி நான் உன்னை கவனிக்கிறேன், வாழறதுக்கே நீ தகுதி இல்லை, ஏன்னு ஒரு நாள் கூட உன் கையில் மல்லிப்பூவும் அல்வாவையும் நான் பார்க்கலேன்னுவான். இவன் என்ன நினச்சின்னுப்பான், மல்லிப்பூ அல்வா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா ஒரு புருஷனை பொண்டாட்டியும் நல்லா வாழறாங்கன்னு இவன் நினச்சி, இவனுடைய ஸ்கேல் அது. ஒரு நாள் கூட மல்லிப்பூ அல்வாவோடு நீ வந்து நான் பார்க்கவே இல்லையேன்னுவான். தெரில, நான் எனக்கு வாழ்க்கை எப்படி வாழறதுன்னு தெரில. பாரு, நானும் அண்ணியும் பாரு, என்ன பிரமாதமான ஒரு வாழ்க்கை வாழறோம். உள்ள ஸ்டவ் வெடிக்கும், ஆமாம் கேஸ் வெடிக்கும். இவன் உண்மையிலே ஸ்டவ் வெடிச்சிச்சுன்னு ஆளர் அடிப்பான். அன்றைக்கி தான் அவள் விசும்பி அழுவாள். என்னென்னா அவளுக்கு என்னென்ன ஆசை இருந்துச்சுன்னு இந்த நாய்க்கு தெரியவே தெரியாது கடைசி வரலும். ஆமாம், அவள் வந்து ஃபஸ்ட்டு நாளே என்ன தெரியுமா நினைப்பா, அவள் பேர் வசந்தி இல்லை, நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் ஒரு நாள் நம்மளை வசந்தின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினைப்பா. அப்புறம் வசந்தின்னு தானே கூப்பிடணும், பஸ்ஸு அப்படின்னு காதலோடு கூப்பிடணும் அப்படின்னு நினைப்பா. இந்த நாய் கல்யாணம் பண்ண முதல் நாள்லேருந்து வசந்தின்னு செப்பு கொடுத்த மேலே போட்டு உடைக்கிற மாதிரி உடைப்பான். அவன் நினச்சிக்குவா, ஆடா பாவி எல்லாம் புரிஞ்ச மாதிரி நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோன்னு அவங்ககிட்ட போய் இந்த வாழ்க்கை தான் 80% குடும்பங்களை இந்த பஞ்சாயத்து கட்டுப்பட்டு நகர்த்தின் போகுது. இந்த பொம்பளைங்க எகிற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்மளால் தாங்கவே முடியாது. இப்போ ஜி நாகராஜன் ஒரு தமிழில் ஒரு முக்கியமான ரைட்டர் இருந்தார். அவர் ஒரு கதையில் அந்த ஒரு ஃபஸ்ட் நைட் நடக்கும். 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினவங்க. அந்த ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது அவள் பால் பழம்லாம் எடுத்துன்னு அந்த ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே வருவாள். அவங்க வீட்டுக்காரன் வந்து போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வான். அவன் அதிலேயே குறியாக இருப்பான். ஆமாம், இவன் வந்து கொஞ்சம் நேரம் பேசின்னு இருக்கலாமேன்னு தோணும். இந்த கொஞ்சம் நேரம் பேசின்னு இருக்கலாமே, கொஞ்சம் நேரம் உன் மடியில் சாஞ்சிக்கலாமே, கொஞ்சம் நேரம் உன் தோலை பிடிச்சிக்கிறனே, அதெல்லாம் வாய்க்காமலேயே போய்விட்டு அவளுக்கு வந்து அவ்வளோ ஏக்கமாக இருக்கும். அவன் போய் லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிக்கினே இருப்பான். அவள் கேட்பா, லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் கேட்பா, என்னை ரொம்ப பிடிக்குமா உனக்கு அப்படின்னு கேட்பா. என்ன லூஸ் மாதிரி பேசுகிற, 5 வருஷம் தலையால் தண்ணி குடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கினேன், என்னை போய் பிடிக்குமான்னு கேட்குற, அப்படியே உயிரை விட சொன்னால் இப்பயே விட்டுருவேன். அப்படியே பேசினே இருப்பான். போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு வான்னு சொன்னால போய் லைட் ஆஃப் பண்ணோடனே தடால்னு ஒரு சத்தம் கேட்கும். இவன் படுத்துக்கினே என்ன அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லைன்னு அவள். ஆனால் ஒரு இரும்பு சேர் தடுத்து அவள் கீழே விழுந்துருவாள். இவனுக்கு வந்து எழுஞ்சி போய் லைட்டை போட்டு தன் ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குற மனநிலையே இருக்காது. இவன் பேசினே இருப்பான். மறுபடியும் வந்து கேட்பான், என்னை ரொம்ப பிடிக்குமா உனக்கு, என்ன அப்படி பேசுகிற, உன் பேரில் உயிரியே வச்சுக்கிறேன், நீ இல்லைனா நான் இல்லை. அவன் ஜி நாகராஜன் சொல்லுகிறார், எல்லா வார்த்தைகளையும் மேல் உதட்டிலிருந்து மட்டுமே அவன் பேசி கொண்டிருந்தான் எழுதுகிறார். ஹார்ட்லேருந்து இல்லை. டைலாக்ஸ் எல்லாமே வசனங்கள், மேல் உதட்டிலிருந்தே அவன் பேசி கொண்டிருந்தான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவனுக்கு புரியும், ஒரு விசும்பல் சத்தம் கேட்கும். என்னடா நம்ம பேசினுக்கிறோம், ஏதோ விசும்பல் சத்தம் கேட்குதுன்னு எழுந்துச்சி போய் லைட்டை போட்டு பார்த்தால் அந்த பெட்டில் இவ்வளோ ரத்தம் துவைந்திருக்கும். அவள் கால் வந்து உடஞ்சி ரத்தம் வந்திருக்கும். அதெல்லாம் கேட்பதற்கு அவனுக்கு தயாராகவே இல்லை. மனம் அவனுக்கு நீ எப்படி இருக்கிற, ஏது இருக்கிற, உன் பேரில் உயிரே வைத்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை. நாகராஜன் இந்த இன்சிடெண்ட்டை எழுதிவிட்டு சொல்கிறார், தமிழ்நாட்டில் அடி ஆழத்திலிருந்து அல்ல, மேல் உதட்டிலிருந்து வருகிற வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணோடு 50 வருடம் தாம்பத்தியம் நடத்திவிட முடியும் என்று எழுதுகிறார். நம்மளை நாம் எவ்வளவு ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறோம், நாம் எவ்வளவு கருணையற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு பெண்ணின் உழைப்பை நாம் எவ்வளவு தூரம் அவளுடைய அன்பு என்கிற பெயரால், பிரியம் என்கிற பெயரால் நாம் அபகரிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை எழுத்தாளர்கள் தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அம்பை என்று ஒரு எழுத்தாளரை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். சாகித்ய அகாடமி அவார்ட்லாம் வாங்கினாங்க. இந்த புத்தக கண்காட்சியில் அம்பையினுடைய மொத்த கதைகளும் கிடைக்கின்றன. ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் வாங்கி போய் வைத்து கொண்டு எப்பயாவது அம்பையை எடுத்து படிக்க வேண்டியிருக்கிறது. அம்பையினுடைய கதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை இது. ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றி அவர்கள் ஒரு கதை எழுதியிருப்பார்கள். ஒரு கூட்டு குடும்பத்தில் வாழ்கிற ஒரு பொண்ணை பற்றி PhD பண்ணுவதற்காக டெல்லியிலேருந்து ஒரு அம்மா வந்திருக்கும். அந்த அம்மா அந்த வீட்டில் உட்காந்து, ஒரு கூட்டு குடும்பம் அது, கேட்கும், உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன டிஃபன்? அந்த பொண்ணு சொல்லும், தோசை.
ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவு தோசை போடுவதிலும் கற்றுக்கொள்ளாத பல பாடங்களை. அப்புறம் ஜெயகாந்தன் ஒரு முறை பேசும்போது சொன்னார், எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதெல்லாம் தான் கல்வி என்று சொன்னார். நம்முடைய குழந்தைகள் அந்த புள்ள பிடிக்கிற வேன் மாதிரி ஒரு மஞ்சா வேன் வருது இல்லை, இப்போ அது வந்தோடனே பயந்து நடுங்குதுங்க. ஏன்னா அதை உள்ளே பிடிச்சி நம்ம அப்பா அம்மா போட்டுருவாங்களோன்னு பயப்படுதுங்க. அது இல்லை, அந்த வேனை பார்த்தோடனே பையனே ஓடணும். அவ்வளோ சந்தோஷத்தை கல்விக்கூடங்கள் தர வேண்டும். அவ்வளவு பெரிய கல்வியை கல்விக்கூடங்கள் நம்முடைய மாணவர்களுக்கு போதிக்க வேண்டும். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதற்கு நம்ம ஸ்கூலுடைய கட்டட அமைப்பு இருக்குல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம், அந்த கட்டட அமைப்புகளே மாற வேண்டும். ஏன்னா ஒரு செவ்வக வடிவமான கட்டடத்தில் வாத்தியார் மட்டும்தான் அங்கே இருப்பார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எதிரில் உட்காந்துப்பாங்க, 40-50 ஸ்டூடெண்ட்ஸ் எதிரில் உட்காந்துப்பாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க இல்லையா? கல்வி என்பது அது இல்லை. ஒரு வட்ட வடிவமான கட்டடங்கள் வேண்டும் குழந்தைகளுக்கு. அந்த வட்டத்தில் ஏதோ ஒரு இடத்தில் டீச்சருக்கும் ஒரு இடம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் கற்றல் என்பது 2 பக்கமும் நடக்க வேண்டும். குழந்தைகளிடமிருந்து டீச்சர்ஸ் கற்றுக்கொள்ள வேண்டும். எதெல்லாம் நிறைய இந்த சேலத்தில் உள்ள புகழேந்தி ஒரு கவிதை எழுதியிருப்பார். மாணவர்களுக்குள் சண்டை வந்தால் அவர்கள் காய் விட்டு கொள்கிற, இப்படி கை காமிப்பாங்க இல்லையா, இப்படி போட்டால் காய், இப்படி அழுத்தினா பழம், காய் விட்டு கொள்கிறார்கள் பழம் விட்டு கொள்வதற்கு வசதியாக என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இதை பசங்கள்கிட்ட டீச்சர்ஸ் கற்றுக்கணும். இவ என் புடவையை குறை சொல்லிட்டா, நான் இவன் செத்துட்டா கூட சாவுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற டீச்சர்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேருந்து இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கன நேரம்தான் அந்த சண்டை பகை என்பதை. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே மாற வேண்டியிருக்குது. இந்த கல்வி என்பது கற்றல் என்பதாக மாற வேண்டியிருக்கிறது. அப்புறம் எனக்கு ஏற்கனவே பிரபஞ்சன் பலமுறை சொல்லியிருக்கிறார். அவருடைய பேர பையன் நிறைய கேள்வி கேட்பான் அவரை. தாத்தா குதிரை ஏன் தாத்தா ஓடுது அப்படின்னு கேட்பானா. அவர் சொல்ல, குதிரைக்கு 4 கால் இருக்குது. பையன், ஏன் அந்த சேருக்கு கூட 4 கால் இருக்குது, இது ஏன் ஓடலன்னு கேட்பானா. இவர் சாகித்ய அகாடமிலாம் வாங்கின ரைட்டு, எனக்கு தெரிலன்ட்டு வர்றவர் நிறைய கேள்வி கேட்டுக்கிறான். ஒரு நாள் டக்குன்னு கேள்வி கேட்கலாம் நிறுத்திட்டான். இவர் மருமகள்கிட்ட கேட்குறாரு, ஏம்மா தம்பி கேள்வியே கேட்குறதில்ல, பேசுறதே நிறுத்திட்டான். மருமக பதில், அவனை தான் ஸ்கூலில் சேர்த்துட்டுமே மாமா. ஸ்கூலில் சேர்த்துட்டா, ஸ்கூலில் சேர்த்த உடனே வாத்தியார் சொல்கிற முதல் வார்த்தை பேசாத. ஆமாம், அது வரலும் பேசுன இந்த பையனை பேசாத, நான் சொல்கிறேன் நீ கேளு, நான் சொல்கிறேன் நீ கேளுன்ற ஒரு கல்வி ஒரு புண்ணாக்கையும் பசங்களுக்கு கற்றுக் கொடுக்காது. 2 பக்கமும் சொல்வதே 2 பக்கமும் கேட்க வேண்டியிருக்கு. அப்போது இந்த கல்வியினுடைய போதாமை இருக்குல்ல, அது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 40-50 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சி நடந்த கவர்மெண்ட்டு, நடந்த ஊழல், எத்தனை மினிஸ்டர் உள்ளே போனால் எவ்வளோ ஊழல் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்தவுடனே எல்லாமே பட்டவத்தனமாக தெரிஞ்சிச்சு. இப்போ தான் கவர்மெண்ட்டுக்கே ஒரு நாலேஜ் வருது. என்னென்னா, இந்த கல்வியில் இந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்கிறது மட்டும் பசங்களுக்கு பத்தாது, இப்படி ஒரு புத்தக கண்காட்சி ஆரம்பி, பேரண்ட்ஸோடு உள்ளே கூட்டின்னு வா, இதற்குள்ளாக இருக்கிற 100கணக்கான புத்தகங்களை அந்த குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒரு வாழ்க்கையை கார்த்தி 3 ஸ்கூல் வச்சுருக்கலாம், இந்த ஊரே அவர் தான் இருக்கலாம், அவ்வளோ பெரிய பணக்கார ஜாம்பவான கனவானாக இருக்கலாம். ஆனால் நண்பர்களே, கார்த்திக்கு வாழ்க்கைப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் அவர் வாழ்ந்து முடிக்க வேண்டும் இல்லையா? பவாவுக்கான வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த ஒரு வாழ்க்கையை தான் நான் திரும்ப திரும்ப வாழ்ந்து முடிக்க வேண்டும். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை தாண்டி ஒரு புத்தகத்தை படிக்கிற போது நீங்கள் வாழாத வாழ்க்கையை ஒரு புத்தகத்தின் மூலமாக நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மொத்தமாக நீங்கள் 280 புத்தகங்களை படித்திருக்கிறீர்கள் என்றால் 280 பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய விஷயமும் இவ்வளவு பெரிய அருள் கொடையை உங்களுக்கு கொடுத்ததே இல்லை, புத்தகங்களை தவிர. புத்தகங்கள் அவ்வளவு பெரிய வாசிப்பின் இன்பத்தை உங்களுக்கு தருகிறது. என்கிட்ட நிறைய பேர், சார் உங்கள் கதை கேட்டதே எனக்கு போதும், நான் கையை பிடிச்சிக்குவோம், காலில் கூட விடுறேன், கதை கேட்குறதோடு நிற்காத, நான் என்ன சொல்கிறேனோ அந்த புத்தகத்தை வாங்கி படி. வாசிப்பு என்பது நீங்கள் வாசிக்கிற போது அந்த பொண்ணு வசந்தி நான் தான் என்று நீங்கள் உணர்வீர்கள். அந்த நிமிஷம் புத்தகத்தை மூடி விடுவீர்கள், மூடி கொஞ்ச நேரம் மனம் கசந்து அழுவீர்கள். கதை கேட்கிற போது இது நிகழாது.
வாசிப்பின் போது தான் நிகழும். உங்கள் குழந்தைகளை தாராளமாக வாசிக்க விடுங்க, ஒன்றும் ஆகிடாது. சத்தியமாக அந்த பையன் நீட்டில் ஃபெயில் ஆகவே மாட்டான். நாம் அப்படி நினச்சிருக்கிறோம். பெற்றோர்களின் பேராசை புஸ்தகத்தை தவிர மீது எது படித்தாலும் நம்ம பிள்ளை உருப்படாது. இல்லவே இல்லை. உருப்பட்ட எல்லாரையும் நீங்கள் பாருங்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் படித்த அவ்வளவு பேரும் புத்தகங்களை சின்ன வயசுலேருந்து படிப்பவர்களாக இருந்திருக்கார்கள். நண்பர்களே, திருப்பூர் என்பது ஒரு தொழில் நகரம். இங்கு எல்லாருடைய கண்களிலும், எல்லாருடைய கைகளிலும், எல்லாருடைய முகங்களிலும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் எவ்வளோ பணம் ஈட்டுவது என்கிற எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். கடைசியாக ஒரு கவிதையை சொல்லி நான் முடிக்கிறேன். வியாபாரிகளே, வியாபாரிகளே, ரோஜாக்களை விற்று அதைவிட உயர்ந்ததாய் என்ன வாங்கப் போகிறீர்கள்? அதுதான் நான் இந்த புத்தக கண்காட்சிக்காக திருவண்ணாமலையிலிருந்து கொண்டு வந்த ஒரே ஒரு வரி. வியாபாரிகளே, வியாபாரிகளே, ரோஜாக்களை விற்று அதைவிட உயர்ந்ததாக என்ன வாங்கப் போகிறீர்கள்? நன்றி.